வணக்கம் நேயர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சியோட அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பல துறை சார்ந்த வல்லுநர்கள், சாதித்தவர்கள், சாதித்து கொண்டு இருக்கிறவர்களாம் வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மக்களோட அத்தியாவசிய தேவைகள் மிக உண்மையான வைர நகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வைர நகைகளை பற்றி யார் வந்திருக்காருன்னா, இந்த வைர நகைகளை பாரம்பரியமாக இந்த தொழிலாக செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒயிட் ஃபயர் நிறுவனத்தின் தலைவர் எஸ் மகாவீர் போத்ரா அவர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேர்களே. நம்ம குழந்தைங்களை வைரன்னு சொல்லி கொஞ்சுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட உயர்ந்த குணத்தை அப்பா வைர மாதிரிப்பா அப்படின்னு சொல்லுவோம். பொறுமைக்கு அப்பா வைரமாக இருந்தால் ஜொலிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி மகாவீர் போத்ரா ஐயா கிட்ட வைரத்தோட நிஜத்தன்மையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சார், வைரம்னா என்ன சார்? வைரம் ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஆண்டாண்டு காலமாய் பூமியில் கிடைந்திருக்கும் ஒரு பொக்கிஷம். எப்படி அது பொக்கிஷம் சொல்கிறீங்கன்னா, வைரம் சாதாரணமாக கிடைக்கிறது கிடையாது. நிலப்பரப்புறவுலேருந்து 300 கிலோமீட்டர் கீழே போய் அந்த அடர்த்தியினால், அதனுடைய நெருப்புனால் அது எரிஞ்சு சாம்பலாகி அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாமல் அது ஒரு ஹார்ட்னஸ் பொருள், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அது வைரம் தான். ஓகே ஓகே. வைரம்ங்கிறதுனாலே என்னன்னா, ஆங்கிலேயர்கள் அவங்க இங்கிலீஷ் பீப்புளில் கண்டுபிடிக்கப்பட்டது அடமண்ட் அப்படின்னு ஒருடைய முக்கியமாக பேசிக் சொல்கிறது தான் டைமண்ட். அப்புறம் கிரியேட் ஆச்சு. டைமண்ட் எப்படி நீங்கள் அது முக்கியமான பொருள், அது அத்தியாவசியமான பொருள் இல்லாமல், அது ஒரு ஆடம்பரமான பொருள் இல்லாமல், அது ஒரு பிராண்டாக எப்படி உருவாக்குனாங்கன்னா, அந்த பிராண்டு உருவானதுக்கு முக்கிய காரணம் நம்ம இந்தியர்கள் தான். இந்தியர்களில் முற்காலத்தில் வைரத்தை தலையில் அணிந்தாலோ, உடம்பில் அணிந்தாலோ, கையில் அணிந்தாலோ பெருமையாக நினைச்சாங்க. ஏன் அது பெருமையாக நினைச்சாங்கன்னா, கிடைக்கக்கூடாத ஒரு பொருள் ஒரு தட்டை கிடைச்சிதுன்னா நிச்சயம் அவர் ஒரு தலை சிறந்த மன்னராக தான் இருக்க முடியும். ஓகே. ஆமாம். மன்னர் காலத்தில் தான் தலையில் கிரீடம் இருக்கும். கிரீடத்தில் வைரத்தை தான் வச்சுருந்தாங்க. ஏன் வைரத்தை வச்சுருந்தாங்கன்னா, இது யார்ட்டையும் கிடைக்காது. 200 ஆண்டாண்டு காலமாக பூமியில் கிடைந்ததை ஒருத்தர் எடுத்து அதை மன்னருக்கு பரிசு கொடுத்தா அது மன்னர் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காலத்தில் வைரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் வைரம் இன்றைக்கி ஒரு பிராண்டாக இருக்குது. அந்த வைரத்தை அணிகிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக. முக்கியமாக பிலீவ் காட், கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ்ன்னு இந்த காலத்தில் வந்திருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. சார், இப்போ அந்த வைரம் ஏன் சார் இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குது? எல்லோரும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அது ஏன் அவ்வளோ உயர்வாக இருக்குது சார் விலை? அதுதான் நான் சொன்ன மாரி உங்களுக்கு வைரம் சாதாரணமாக கிடைக்கிறது கிடையாது. ஓகே. நிலப்பரப்பளவுலேருந்து பூமியிலேருந்து 300 கிலோமீட்டர் கீழே போய் வைரத்தை எடுக்கிறப்ப அது எவ்வளோ பெரிய இடம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கணும். 300 கிலோமீட்டருக்கு நீங்கள் கீழே போகணும்னா அதுக்கு எவ்வளோ இலப்பரப்பை ஆக்கிரமித்து அந்த பரப்பளவுலேருந்து அது கீழே கொண்டு போய் அதுக்கு கீழே வண்டி எடுக்கிறப்ப 2.5 டன் பாறைகளும் மணல்களும் எடுத்தால் 1 கேரட் உயரம் கிடைக்குது. 1 கேரட் உயரம் கிடைக்குது. 2.5 டன் மணல் எடுத்தால் தான் 1 கேரட் உயரம் கிடைக்குது. 1 கேரட்டுங்கிறது 1 கிராமுக்கு 200 மில்லி 1 கேரட். 1 கிராமுக்கு 1000 மில்லிகிராம். 1000 மில்லிகிராம் எடுத்திங்கன்னா அது 200 மில்லிகிராம் 1 கேரட். 1 கேரட் வைரம் எடுக்கிறதுல 190 மில்லிகிராம், அதாவது 90% வைரங்கள் பயன்படுவதில்லை. அது இண்டஸ்ட்ரிக்கும் மற்ற இதுக்கும் பயன்பாட்டுக்கும் போயிடுது. மிச்சம் இருக்கிற ஒரு 10 மில்லிகிராம், அதாவது 100% தான் வைரம் நமக்கு பயன்பாடுக்கு வருது. பயன்பாடுக்கு வர்றப்ப அந்த 10%ல் முதல் தரமான வைரம் பார்த்தா 1% தான் இருக்குது. ஸோ கண்டெடுக்கப்பட்ட வைரங்கள் 2.5 டன் மணல் பாறைகள் எல்லாத்தையும் கீழேருந்து எடுத்து மேலே கொண்டு அதில் சலித்து அதில் 1 கேரட் வைரத்தை எடுத்து அந்த 1 கேரட்டில் ஒரு 10 சென்ட்டில் 1 சென்ட் வைரம் தான் நல்ல வைரம் கிடைக்கிது. ஸோ இவ்வளோ இதோடைய செலவுகள் இதெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப அந்த டாப் குவாலிட்டி முதல் தரமான வைரம்ங்கிறது விலை மதிக்க முடியாததாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆழத்துலேருந்து நம்ம உடம்புக்கு வர்றதுன்றது எவ்வளோ ரொம்ப கஷ்டமானது. சார், இப்போ இதே தான் அந்த காலத்தில் ராஜா காலத்தில் மன்னர் காலத்துலையும் பண்ணாங்களா, இல்லை இப்போ ஏதாவது டெக்னாலஜி எதுவும் வந்திருக்கா சார்? இந்தியாவோட பங்கு என்ன? முறைகள் எல்லாமே ஒன்று தான். வைரம் எடுக்கிறப்ப முற்காலத்தில் கையால் வெட்டி இல்லை கடப்பாரால் வெட்டி அதேமாரி கீழே போய் ஒன்று ஒன்றா செஞ்சதை
இப்போ வந்து மிஷின் மூலயமா கட் பண்ணுறாங்க. பாறைகளில் மிஷின் மூலயமா வெளில எடுக்கிறாங்க. மிஷின் மூலயமா வெளில எடுக்கிறப்ப வந்து முன்னாடி கையால் சலிப்பாங்க. இப்போ கையால் சலிக்கிறது கிடையாது. அதுக்குன்னு தனியாக மிஷினரிசி கிரியேட் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து ஒரு கல்லாக எடுத்து பார்க்குறவங்களுக்கு எடுப்பாங்க. இப்போ வந்து அதுக்கு டிடெக்டிவ் மிஷின்ஸ் வச்சுட்டாங்க. எந்த இடத்துல எந்த பாறையில் எந்த கல்லில் எங்கே ஒளி கிடைக்குது, எந்த இடத்துல வைரம் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டாங்க. எடுக்கப்பட்ட முறைகள் ஒன்று தான். ஆனால் டெக்னாலஜியை புதுசாக பயன்படுத்திக்கிட்டு அதனுடைய நேரத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்திட்டு சீக்கிரமாக அந்த வைரத்தை கண்டுபிடிச்சி மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கான உத்தியோகங்கள் அதிகமாக வந்துருச்சு. இப்போ இந்த டெக்னாலஜி கொஞ்சம் இன்னும் உபயோகரமாக. ஆமாம், ஊற்றிக்கிட்டே சார் இப்போ வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இப்போ கூட சொல்லுவாங்க ஆப்பிரிக்காலலாம் வந்து வைரக்கல் வந்து கோலி குண்டு மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி வைரங்கள் எங்கே அதிகமாக கிடைக்குது? அது இந்தியாவோட பங்கு ஏதாச்சும் இருக்கா? இந்தியாவில் வந்து கோலார் தங்கச்சொங்க மாரி 2-3 இடத்துல கிடச்சிது. இப்போ வந்து அதோடைய காஸ்ட்டு எடுக்கிறவுடைய செலவும் கிடைக்கிறவுடைய ப்ராடக்டோட குவான்டிட்டியும் கம்மியாக இருந்ததுனால வந்து அதோடைய மூடிட்டாங்க. இன்றைக்கி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் போட்ஸ்வானா மற்றும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அங்கே வந்து கிடைக்கிறது அவங்களுடைய காஸ்ட்டோட ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுனால அவங்களால அது மேனேஜ் பண்ண முடியுது. உலகத்தில் வந்து ஒரு பொருளுக்கும் ஒரு இடம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வைரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரூபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்காக், அங்கே தான் ரூபின் வாங்க முடியும். நீங்கள் வந்து இப்போ வந்து பச்சை எமரால்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெய்ப்பூர் ட்ரேடிங் மார்க்கெட்டு, கோமேதகம் புஷ்பராகம் எடுத்திங்கன்னா ஸ்ரீலங்கா ட்ரேடிங் மார்க்கெட். இதுமாரி ஒரு கற்களுக்கும் ஒரு ட்ரேடிங் சென்டரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்தமாரி வைரத்துக்குன்னு ஒரு ட்ரேடிங் சென்டர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் தான். பெல்ஜியமில் ஏன் அது ஒரு சென்டர் உருவாக்கப்பட்டதுன்னா டைமண்ட்ங்கிற ஒரு வைரத்தை வந்து நம்ம காலத்தில் ஒரு நேர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ மேடம் வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார், நாங்கள் டி நகர்லேருந்து பேசுகிறோம் சார். ஓகேம்மா, உங்கள் கேள்வி ஐயா கிட்ட கேட்கலாம். சார் ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. இந்த மாதிரி வந்து இந்த வைரம் வந்து இந்த ராசிக்கு தான் போடணும், இந்த ராசிக்கு போடக்கூடாது, வேற ராசிக்கு ஒத்துக்காத போட்டா உடம்புலாம் சரியில்லாத ஆகும்னு சொல்றாங்கய்யா. ஆமாம், அதெல்லாம் உண்மையா பொய்ன்னு தெரியலங்கய்யா. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. வைரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வைரத்தை அணியலாம். ஆனால் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வச்சிருந்து போட்டிங்கன்னா போடவே கூடாதுங்க. ஆமாம், நீங்கள் வந்து வைரங்கிறது வந்து பொதுவாக எல்லாரும் போட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்குது, நான் போடலாமா போடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து போடக்கூடாது. முழு சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டு இந்த வைரத்தை போட்டால் எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இது போட்டால் ஒன்றும் ஆகாது, நீங்கள் மனசில் ஒரு தைரியமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வைரத்தை நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. சரிங்க, நல்லதுங்க, நன்றிங்க. ஏன்னா இது ஒரு டாக்டர் போய் உடம்பு சரியில்லாம கேட்டதுக்கு முதல்ல நீங்க போட்டுருக்க மூக்குத்தியை கழட்டுங்க அப்படின்ட்டாருங்க. என்னங்க போட்டிருக்கிற மூக்குத்தியை கழட்டுக்கிட்டாரன் டாக்டர் உடம்பு முடியல. அது வந்து அதெல்லாம் தப்புங்க. அதே மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நல்லதுங்கய்யா. ஓகேம்மா, நன்றிம்மா உங்கள் கேள்விக்கு. தேங்க்யூங்க. ஐயா இப்போ இந்த பெல்ஜியம் நகையை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தீங்க. பெல்ஜியமில் உள்ளவர் எல்லாரும் வந்து இப்போ இவங்க கேட்ட மாரி வந்து வைரம் நல்ல வைரமா நல்ல வைரம் இல்லையா நம்ம சந்தேகத்தில் போட்டுறோமாங்கிறதோட பெல்ஜியம் வைரமானு கேட்குறாங்க நிறைய கடையில் போய். ஓகே, இது என்ன சார் பெல்ஜியம் வைரமா இதுன்னு? பெல்ஜியம்னு ஒரு டைமண்டே கிடையாது. முதல்ல வந்து பெல்ஜியம்னு ஒரு வைரமே கிடையாது. இந்தியாவில் வந்து வைரத்தை வந்து கையால் முதல்ல கட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ செமி மிஷின்ஸ்ன்னு வந்து சின்ன சின்ன மிஷினரி வச்சு வைரத்தை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, பெல்ஜியமில் ஒரு நபர் வைரத்தை வந்து இந்தமாரி ஒரு சரியான கோணத்தில் சரியான தருணத்தில் 58 பட்டைகள் கொண்ட ஒரு வைரத்தை நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா அதோடைய ஒளி நீங்கள் கட் பண்ணுறதோட 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அதோடைய பிரதிபலிப்பு 100 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னதுனால அந்த வைரத்தை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வைரத்தோட கட்டிங் தான் வைரத்துக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து அதோடைய வைரத்துக்கு என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா ஒளி தான், அதோடைய பிரதிபலிப்பு, அதோடைய ஃபயர், அதோட நெருப்பும்பாங்க. அதை பார்த்தா நெருப்பு மாரி இருக்கணும் வைரம் அப்படிம்பாங்க. காதில் போட்டால் இப்படி திரும்பினா அடிக்குது சார் அப்படிம்பாங்க. மூக்கில் போட்டால் மூக்கில் பிரதிபலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக சொல்கிறதுனா அதோடைய கட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா தான் வைரத்தோடைய அந்த பிரதிபலிப்பு அந்த பூரிப்பு நல்லா இருக்கும். இந்த நல்லா இருக்கணும் பூரிப்புனா என்ன செய்யணும்? ஸோ அந்த வைரத்தை வந்து சரியான கோணத்தில் சரியான தருணத்தில் பட்டை தீட்டினால் அந்த வைரத்தோட பூரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது? இங்கே உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 20 சென்ட்டில் ஒரு தளம் கிடைக்கிது. 20 சென்ட் தளம் கிடைக்கிதுன்னா அந்த தளத்தை வந்து சேதாரம் அதிகமாக ஆகாமல் வைரமாக உருவாக்கி போட்டுக்கலான்னு நினைப்பாங்க. பட் பெல்ஜியமில் உள்ளவர் என்ன பண்ணாருன்னா அந்த தளத்தை வந்து இந்த போர்ஷனில் நீங்கள் கட் பண்ணுங்க,
நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் வைரத்தில் சேதாரம் அதிகமானாலும் பரவாயில்ல, நீங்கள் 20 சென்ட் தளத்தை வந்து 10 சென்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதோட பூரிப்பு நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து கட்டிங் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஸோ பர்ஃபெக்டான கட்டிங் எப்படி பண்ணணும்? 57 பட்டை கியூலெட்டை சேர்த்து 58 பட்டை இருந்துச்சுன்னா எந்த இடத்துல வந்து தளம் வந்து டேபிள் பூரிப்பு அதிகமாக வர ஒளிவு அதிகமாக இடத்த டேபிள்னு சொல்லுவோம். அந்த இடத்த வந்து எது மேல் பகுதி வச்சுக்கணும், எந்த பகுதி வந்து கீழ் பகுதி வச்சுக்கணும், இது வந்து நிர்ணயித்து சரியாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதோட பூரிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ பூரிப்பு அதிகமாக இருக்கிறவொன்னா வாங்குறவங்க வந்து பெல்ஜியம் வைரம் வாங்கினாங்க, நல்ல பூரிப்பு அதாக இருக்குங்கிறாங்க. பெல்ஜியம் வைரம் கிடையாது அந்த கட்டிங். பெல்ஜியமில் உள்ள ஒரு நபர் அவர் வடிவமைக்கப்பட்ட இந்த கட்டிங் வந்து இந்த போர்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வைரம் பூரிப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னதால பூரிப்பு நல்லா இருந்த உடனே கட்டிங்கோடைய பேரே வந்து பெல்ஜியம் டைமண்ட்னு வச்சுட்டாங்க. ஓகே. பெல்ஜியம்ங்கிற ஒரு வைரம் கிடையாது, பெல்ஜியம்ங்கிறது ஒரு கட்டிங். பெல்ஜியமில் உள்ள ஒரு நபர் கண்டுபிடிச்சதுனால அது பெல்ஜியம் கட்டிங்னு வந்துச்சு. அந்த கட்டிங்கில் பூரிப்பு அதிகமாக இருந்ததுனால பெல்ஜியம் டைமண்ட் கொடுங்கன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கட்டிங் எங்கேயும் பண்ணுறாங்க சார்? எங்கே வேணாலும் பண்ணலாம், உங்கள் வீட்டில் கூட உட்காந்து பண்ணலாம், எங்கேயும் கிடையாது. ஒரு மிஷினரி வாங்கிக்கிட்டு இந்த போர்ஷனில் அதுக்கு வந்து படிப்பறிவு எதுவும் தேவை கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங், ஒரு 6 மாதம் 1 வருடம் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா யார் வேணாலும் வைரத்தை கட் பண்ணலாம். அது வந்து இவர் தான் படித்தவங்க தான் கட் பண்ணணும் கிடையவே கிடையாது. அந்த ட்ரைனிங் ஒழுங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மிஷினில் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணுற ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கட் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ பல தகவல் கேட்க வந்துக்கிட்டே இருக்கு சார். இப்போ வந்து வைரம் வாங்கும் போதும் வாங்கிய பின்பும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார்? வைரம் வாங்கினீங்கன்னா முதல்ல வந்து 4 C's சொல்லுவாங்க. 4 C's என்னென்னா கட், கலர், கிளாரிட்டி, கேரட்டுன்னு சொல்கிறது. கட்டிங்னது இப்போ நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், பெல்ஜியம் கட்டிங். அந்த ஒரு நல்ல கட்டிங் உள்ள வைரத்தை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பூரிப்பு நல்லாயிருக்கும். கேரட்டுங்கிறது வந்து எடை, வைரத்தினுடைய எடையை வந்து நிர்ணயம் பண்ணும். அந்த எடையை எப்படி நிர்ணயம் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வாங்குறவங்கள வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கையானவங்களாக இருக்கணும். ஒரு வைரத்தோடு வாங்குறீங்க, அதில் வந்து 1 கேரட் ஒரு வைரம் இருக்குன்னா அது உள்ள 1 கேரட் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அது வந்து நம்ம நம்பிக்கையில் வாங்குறப்ப அந்த நீங்கள் வாங்குகிற நபர் சொல்கிற கேரட் வந்து சரியாக இருக்கான்னு நிர்ணயம் பண்ணணும். 3ஆவதாக உள்ள வந்து கிளாரிட்டி. கிளாரிட்டின்னா என்னன்னா வைரத்தின் தூய்மை. தூய்மை எப்படி இருக்கணும்னா, வைரத்தின் நிறம் என்ன உங்களுக்கு தெரியுமா? அது கலர் இல்லாத வைரத்தோட ஒரிஜினல் கலர் என்ன? கலர் பளிச்சுன்னு தெரியும், கலர் இல்லையா சார்? தெரியலையே. வைரம் வெள்ளையால தெரியுது? ஆமாம். இல்லையே, வைரத்தின் ஒரிஜினல் நிறம் வந்து கருப்பு. கருப்பு. பூமியிலேருந்து எரிஞ்சு சாம்பல் ஆகி அதுக்கு மேலே எரிக்க முடியாமல் அந்த கருப்பு வந்து வெள்ளையாயிடுது. அதனால் வெள்ளையாக இருக்குது உங்களுக்கு. அது எரிஞ்சு அதுக்கு மேலே அது எரிக்க முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. எப்பேற்பட்ட சூட்லேயும் வந்து வைரத்தை வந்து எரிக்க முடியாது. ஸோ அந்த எரிக்கிறப்பட்ட வைரத்தை வந்து சில வைரங்கள் தான் உள்ளே வந்து கருப்பு புள்ளி வெள்ளை புள்ளி இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த கருப்பு புள்ளி வெள்ளை புள்ளி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இன்டர்லி ஃப்ளாலஸ்ன்னு சொல்கிறோம். இன்டர்லி ஃப்ளாலஸ்னா என்ன? வைரத்தின் உள்ள எந்த விதமான கருப்பு புள்ளிகளோ வெள்ளை புள்ளிகளோ இல்லை அப்படின்னா இன்டர்லி ஃப்ளாலஸ். ஸோ நீங்கள் நல்ல வைரங்கள் வாங்கணும்னா முதல்ல கட்டிங் பார்க்கணும், அடுத்தது எடை கேரட் பார்க்கணும், அடுத்தது கிளாரிட்டி. இன்டர்லி ஃப்ளாலஸ் வைரத்தில் இன்டர்லி ஃப்ளாலஸ் எதுவும் இல்லையா பார்க்கணும். அடுத்து 4ஆவது உள்ளது வந்து கலர். வைரத்தின் முதுமையான கலர் வந்து வெள்ளை. அந்த வெள்ளை கலர் வந்து லேபில் வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து டைமண்ட். டைமண்ட்னா ஃபஸ்ட்டு கலர் DEF, இது வந்து முதல் கலர். DEF கலர் உள்ள கல்லை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் வந்து முதல் தரமான வைரம். ஸோ கட், கலர், கிளாரிட்டி எல்லாமே நீங்கள் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறம் 5ஆவதாக நம்பிக்கை ஏற்பட வேண்டியது கான்ஃபிடென்ட். 5வது சி. 5வது சிங்கிறது வந்து கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் நீங்கள் நம்பிக்கையான உள்ள இடத்துல தான் நீங்கள் வாங்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணுமா? 6வது இன்னொன்று கொடுக்குறது என்னென்னா தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன். ஒரு வைர நகையை வாங்கினீங்கன்னா சிறந்த வல்லுநர்களை கொண்டு ஒரு லேபுன்னு சொல்கிறாங்க, இப்போ நிறைய லெபார்ட்டரி வந்துருக்குது. அந்த லேபில் வந்து அந்த டைமண்டை செக் பண்ணி இந்த வைரம் இந்த கலர் இருக்குது, இந்த கிளாரிட்டி இருக்குதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ எப்போ நீங்கள் வைர நகைகள் வாங்கினாலும் இந்த லேப் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேளுங்க. எப்படி பவுனுக்கு வந்து நகைக்கு வந்து கோல்டுக்கு வந்து ஹால்மார்க் இருக்கான்னு கேட்குற மாரி அது கண்டிப்பாக லேப் சர்டிஃபிகேட் கேட்கணும். நீங்கள்
வாங்குகிற நபர் கான்ஃபிடென்ட், இந்த 4 சி இல்லாமல் 5வது சி கான்ஃபிடென்ட், 6வது சி வந்து சர்டிஃபிகேட். இது எல்லாம் இருந்துச்சுன்னா வைரம் வாங்குறதுல உங்களை வந்து யாரும் ஜோடை பண்ண முடியாது. அதேமாரி அது மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அவங்க நீங்கள் வாங்குகிற இடத்துலையே அந்த வைரத்தை வந்து வருடத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட பார்த்து இந்த வைர நகை சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன் நல்லது. ஏன்னா செக் பண்ணாமல் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுறப்ப வந்து சில ஃபேக்ட்ரியில் சில செய்கிற இடத்துல சில இடர்பாடுகளை வைரம் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து கடையில் போய் வாங்குகிற இடத்துல போய் காமிச்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் வீக்காக இருக்குதுங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா திரும்பி நாங்கள் சரியாக செட் பண்ணி கொடுத்துருவோம்பாங்க. அதுக்கேற்ற மாரி அதை நம்ம மாற்றிக்கணும். ஸோ வாங்குறப்ப நீங்கள் இது இவ்வளோ வாங்கிட்டு கரெக்டான தர சான்றிதழ் கடையோடைய பில்லு எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வைரத்தில் வந்து எங்கேயுமே வந்து உங்களை வந்து ஜோட போக முடியாது. 6வது சி கரெக்ட். ஓகே சார். இப்போ ஒரு சிலர் வந்து மக்கள் சொல்லுவாங்க தங்க நகை வந்து பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு உதவும், அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நடுத்தர வர்க்கம் வந்து அதிகமாக உயர்தட்டு மக்கள் தான் வந்து வைரம்லாம் வாங்குவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து வைரத்துக்கும் அதுக்கான ஏதாச்சும் சம்மந்தங்கள் இருக்கு? நிச்சயமாக இருக்குது. அதான் நான் சொன்ன மாரி உங்களுக்கு வைரத்துக்கு நிச்சயமாக இருக்குது. நீங்கள் இந்த சிஸ், இந்த 4 Cs ப்ளஸ் 5th C 5th 6th C கான்ஃபிடென்ட் உங்களை எங்கே நம்பிக்கையான இருக்கிற இடத்துல வாங்குறதும் ப்ளஸ் அதுக்கு இல்லாமல் நீங்கள் ஒரு தர சான்றிதழ் லேப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா எந்த இடத்துல எப்போ போனாலும் நீங்கள் அந்த உள்ள முழு தொகையும் திரும்பி வாங்கிக்கலாம். இப்போ உள்ள போட்டி மிகுந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து 100% பைபேக்குன்னு கொடுக்குறாங்க. 100% மாற்றும் வசதி. எப்படி 100%? உங்களுக்கு வைர நகை இல்லை சார், அவங்க முன்னாடி சொன்ன மாரி எனக்கு செட் ஆகலை சார் கொடுத்தீங்கன்னா முழு பணத்தையும் திருப்பி கொடுக்குறாங்க. வாங்கிட்டு நீ அதுக்கு தங்க நகையாக வாங்கிக்கலாம். பணமாக வாங்குறப்ப சில சதவீதங்கள் கொஞ்சம் ஒன்று கழிச்சிக்கிட்டு திரும்பி பணமாகவும் கொடுத்துட்றாங்க. முன்னாடி மாரி கிடையாது. முன்னாடி என்னென்னா அவேர்னஸ் முன்னாடி கிடையாது. இப்போ நிறைய வந்து அவேர்னஸ் பண்ணிட்டாங்க. ஆப்பிரிக்காலேருந்து அவங்க வந்து டிபிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, டைமண்ட் ட்ரேடிங் கம்பெனின்னு ஒன்று இருக்காங்க. அவங்க வந்து வைரத்தை எல்லாரும் பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைய விளம்பரங்களை பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. அவங்க பண்ணுறப்ப என்றென்றும் வைரம், என்றென்றும் வைரம்னு கொடுத்தாங்க. என்றென்றும் வைரம், டைமண்ட் ஃபார் எவர். அவங்களுடைய விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபார் எவர்னு இருக்கும். அதையே வந்து நாங்கள் இன்னும் எளிமையாக்கி டைமண்ட் ஃபார் எவர், டைமண்ட் ஃபார் ஆல்னு கொடுத்தோம். எப்படி ஆல் எப்படி கொடுக்க முடியுமா? எல்லோருக்கும் வைரம். டைமண்ட் ஃபார் எவருங்கிறது ஒரு பிராண்டு, பட் நாங்கள் கொடுத்தது வந்து எல்லோருக்கும் வைரம். எல்லோருக்கும் வைரம் எப்படிங்க போட முடியும் அப்படின்னு கேட்குறப்ப வந்து எல்லாரும் வைரம் போடலாங்க. வாங்கும் விலையில் முதல் தரமான அனைவருக்கும் வைரம். வாங்கும் விலையில் முதல் தரமான வைரம் அனைவருக்கும் வைரம்னு கொடுத்தோம். அது எப்படி கொடுக்க முடியும் கேட்டிங்கன்னா, ஒரு சென்ட்டில் ஒரு கல்லை வச்சு ஒரு மோதிரத்தை பண்ணி ஒரு தோடு பண்ணி ஒரு பென்னண்ட் பண்ணி நீங்கள் வந்து எளிமையாக அதை போடுற மாதிரி கொடுங்க. நீங்கள் முதல்ல போட்டு பாருங்கள். தங்கம் வாங்குறவங்களை வந்து வைரம் வாங்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். கண்டிப்பாக அவங்க கஸ்டமர் அவங்க சொல்கிற மாதிரி சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து முதல்ல நீங்கள் ஒரு வைர நகையை போட்டு பாருங்கள், உங்களுக்கு சாட்டிஃபைடாக இருந்தால் வாங்குங்க. அப்புறம் எல்லாரும் வைர நகை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. குட் ப்ராடக்ட் இன் குட் ரேட் வித் எக்ஸலன்ட் சர்வீஸ். இது இருந்தால் தான் தொழிலில் ஜெயிக்க முடியும். அதேமாரி வாடிக்கையாளருக்கும் முழு அளவில் நம்பிக்கை கொடுக்கணும். நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண முடியாது. சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வைரம் வந்து அனைவருக்கும் வைரம், எல்லோருக்கும் வைரம்ன்றது வந்து நீங்கள் ஒரு ஸ்லோகனாக கொண்டு வந்துட்டுருக்கீங்க சார். இல்லை ஒயிட் ஃபயரோட பங்கு என்ன சார்? இல்லை, எங்களுடைய பங்கு என்னங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மெயினாக வந்து இந்த விழிப்புணர்வு தான் முக்கியமானது. நாங்கள் வந்து மொத்த வியாபாரத்தில் இருந்துக்கிட்டு சில்லறை வணிகர்களுக்கு இதோடைய ஒரு நிகழ்ச்சியிலையும் நீங்கள் வந்து டைமண்டை ப்ரமோட் பண்ணுங்க, 100% பைபேக் கொடுங்க. கடையில் வந்து எந்த பொருள் விற்பனையாவது அதை வச்சிங்க, ஷோ பீஸ் வைக்காதீங்க. நிறைய நகைகள் வருது இன்றைக்கி, நிறைய மாடர்ன் ஜுவல்லரி வருது, நானும் கடையில் வைக்கிறேன்னு வைக்காதீங்க. சேல்ஸ் பீஸ் வைங்க. ஊருக்கு ஏற்ற மாரி அவங்க என்ன பொருள் கேட்குறாங்களோ அதேமாரி வைங்க. இதேமாரி ஒரு ஜுவல்லரி ட்ரெண்டில் வந்து ஒரு மொத்த வியாபாரத்தில் வந்து டைமண்ட் கவுண்டர் தனியாக வைக்கணும். ஒரு கடையிலையும் டைமண்ட் வைக்கணும்னு சொல்லி ஒரு புது யுக்தியை கண்டுபிடிச்சி எல்லா கடையிலையும் வச்சு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு வைர வியாபாரத்தில் பண்ணுறப்ப நல்ல கல் தான் வச்சு வியாபாரம் பண்ணணும். வென் யூ ஆர் செல்லிங் த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த டைமண்ட், யூ கான்ட் லூஸ் யுவர் கஸ்டமர். நீங்கள் வந்து விலையை குறைச்சி கொடுக்குறேன்னு அடுத்த குவாலிட்டியை வச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து வைர நகை வாங்குறவங்களுக்கு பயம் வந்துடும். கண்டிப்பாக. ஏன்னா ஈவன் இஃப் யுவர் கோ பிரதர், உங்களுடைய சகோதரர், நீங்கள் வைர வியாபாரம் பண்ணுறீங்க, சகோதரருக்கு ஒரு வைர மோதிரம் கொடுத்தா கூட அவர் வந்து திரும்பி இன்னொரு தடவைட்ட போய் காமிப்பார், சார் நான் இவர்கிட்ட வாங்கினேன் இந்த மோதிரம் எப்படி இருக்குது பாருங்கன்னு.
என்னென்ன வைரத்தோட குணம் எப்படி. ஓகே. இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது நல்ல வைரம் சொல்கிறப்ப இது எங்கள் பிரதர் பண்ணாருங்க அதனால் நல்லதாங்க இருக்கும் அப்படிம்பாரு. ஏன் காமிக்கிறாரு அப்போ? ஏன் சார்? காமிக்கிறது வந்து திருப்திக்கு. திருப்திக்கு. ஓகே ஓகே. நீங்கள் நல்லது கொடுத்தாலும் அவருக்கு வைரம் பார்க்க தெரியுமா இவர் செக் பண்ணுவார். ஓகே ஓகே. சரி சரி, புரியுது. எல்லாரும் வைரம் பார்க்கலாம், ஓகே. பட் வந்து அது தரம் பிரித்து சொல்கிறது வந்து ஈஸி ஜாப், நாட் ஈஸி ஜாப். அதை வந்து பொறுமையாக பார்த்து தான் சொல்லணும். ஓகே. பார்த்து சொல்கிறப்ப என்ன வரும், அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், இது தரமாக இருக்கா இல்லையான்னு. ஸோ நீங்கள் இவ்வளோ சர்டிஃபிகேட் இந்த இது எல்லாம் வச்சு காமிக்கிறப்ப எல்லாம் க்ளீனாக இருக்குங்க, ஓகே. தைரியமாக நீங்கள் வாங்கிக்கலாங்க, தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இது எல்லாம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஓகே. ஆமாம், 4 சீசன் சொல்கிறது இல்லாமல் நீங்கள் பைபேக் கொடுங்க, உங்களை பற்றி ஒரு நல்ல எண்ணங்கள் கொடுங்க. ஃபஸ்ட்டு பொருள் திரும்பி வரப்போ முழு பணத்தையும் கொடுங்க. லேப் சர்டிஃபிகேட் கொடுங்க. நம்மளை நம்புவாங்க ஆனால் நம்ப மாட்டாங்க. ஓகே. நம்புவாங்க ஆனால் நம்ப மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு லேப் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த லேபில் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க, இது நல்ல வைரம், இது குவாலிட்டியான வைரம், அப்புறம் எப்படிங்க நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு நம்ம கேட்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சார் இப்போ வந்து இப்போ இந்த தங்க நகையில் பார்த்தீங்கன்னா 916 எப்போ கொடுத்தாலும் வந்து அதே மதிப்பு இருக்கும் அப்படின்றாங்க. வைரத்துக்கு அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார்? 100% மாற்று மசதி இருக்குது இப்போ. அது எப்படி சார்? எப்படின்னா இந்தமாரி நீங்கள் இந்த குவாலிட்டி வச்சுன்னா வாங்க முடியும். இப்போ வந்து தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதேமாரி இதே இவங்க வந்து கொஞ்சம் அடுத்த குவாலிட்டி வாங்கிட்டாங்கன்னா ஒரு 10,000 ரூபா கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டீங்கன்னா விற்க போகிறப்ப 20,000 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. வாங்க போகிறப்ப நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா கம்மியாக இருக்குன்னு வாங்கினீங்கன்னா விற்க போகிறப்ப உங்களுக்கு 20,000 ரூபா லாஸ் ஆகும். வாங்க போகிறப்ப நீங்கள் ஜென்யூனாக ரேட்டு கொடுத்தீங்கன்னா விற்க போகிறப்ப உங்களுக்கு வந்து வெறும் வந்து 5% தான் லாஸ் ஆகும். கண்டிப்பாக. ஸோ நல்ல பொருள் நல்ல விலைக்கு விற்க முடியும். ஓகே. கொஞ்சம் தரம் குறைச்சானா உள்ள பொருள் வந்து ரொம்ப குறைச்சல தான் விற்கும். ஓகே ஓகே. இன்றைக்கி வந்து உலகத்திலேயே த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த டைமண்ட் சொன்னீங்கன்னா சென்னை தான். சென்னை தான். தமிழ்நாடுன்னு சொல்லலாம், சென்னை த பெஸ்ட்டு. எதனாலன்னா இங்கே வந்து வைரத்தை வந்து மதிக்கிறாங்க. வைரத்தை நல்ல நேரத்தில் போடணும், வைரத்தை அணிஞ்சிருந்தால் எனக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நார்த் சைடு எங்கே வேணால் போங்க, அவங்க வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. தே ஆர் யூஸிங் ஃபார் காஸ்மெட்டிக், ஒரு அலங்கார பொருள், அழகுக்காக சும்மா போடுறாங்க தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கிடையாது. அது பூஜை பொருளில் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது வைரம் இருக்கணும், வைர நெக்லஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர அது என்ன குவாலிட்டின்னு கேட்க விட மாட்டாங்க. ஓகே ஓகே. ஏன்னா அந்த அந்த பிரதிபலிப்புலேயே தெரிஞ்சிடும் அதில். கண்டிப்பாக கண்டிப்பாக. வைரத்தோடைய அவங்க டிசைனருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. இங்கே உள்ளவங்க நம்ம சவுத்தில் நாங்கள் பார்க்க போகிறப்ப அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பூஜிக்க பொருள், அதுக்கு ஒரு மதிப்பு தனியாக கொடுத்து அதை கௌரவிக்கிறதுனால அதோட வேல்யூ இங்கே வந்து அதிகமாக இருக்குது இங்கே. கண்டிப்பாக சார். வைரன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள், ஒரு முதலீடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் சார். ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த கேள்விகள் கேட்கும்போது நீங்கள் கொடுக்குற அத்தனை பதில்கள் வந்து புதுமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நேரம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கான நிறைவுக்கு வந்துட்டோம் சார். நேயர்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? வாடிக்கையாளர் பிலீவ் காட் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதேமாரி வைர நகைகள் வாங்கணும்னா இந்தமாரி கண்டிப்பாக 4 C's பார்த்துட்டு 5th C கான்ஃபிடென்ட். இப்போ அந்த வியாபாரி யார்கிட்ட நீங்கள் வாங்குறீங்களோ அவங்களோட நம்பிக்கை வைத்துட்டு கண்டிப்பாக ஒரு லேப் சர்டிஃபிகேட், தர சான்றிதழ், நகைக்கான பில் இதெல்லாம் கரெக்டாக வாங்கினீங்கன்னா உங்களுடைய முதலீடு வந்து நிச்சயமாக சேஃபாக இருக்கும். அடுத்த சந்ததியருக்கு நீங்கள் வந்து இது கொடுக்குற ஒரு பொக்கிஷன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே சார், மிகவும் பயனுள்ள தகவல் தந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வைரங்கள் சம்பந்தமான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மகாவீர் போத்ரா ஒயிட் ஃபயர் நிறுவனத்தின் தலைவர் பதிலளித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சி நீங்களும் விருந்தினர் வந்து அலங்கரிக்கணும்னா 9884284348 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளும். நன்றி, வணக்கம்.